ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाभ्यता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सरसे नमस्सरस्वतये नमस्सखीनां पुरोकानां चक्षुषे நமோதிவே நமப்பிருதிவே நம. எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே 420வது வார வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் அஷ்டவசு அப்படி அதில் முன்னாடி வியாதியை நீக்கும் அஷ்டவசு அப்படின்னு கூடுதலாக சேர்த்துக்கலான்னு ஒரு ஆலோசனை. இப்போது வசுங்கிற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னா வசபுவின்னு பேர். புவினா இருத்தல் இயல்பு. இருத்தல் இயல்புனா என்ன? ஒரு பொருளுடைய இயல்பான பண்பு, அதுதான் இருத்தல் இயல்பு அப்படின்னு சொல்கிறோம். அஷ்ட அப்படின்னா 8 அப்படின்னு நம்ம ஒரு முடிவு பண்ணுவோம். அது உள்ளுக்குள்ளே இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, அஷ்டனை நிலைநிறுத்துவதுன்னு அர்த்தம். அஷ்டனை நிலைநிறுத்துவது அப்படின்னா, நிலைநிறுத்துவதுன்னு சொன்னாலே சாதாரணமான வஸ்துவை நிலைநிறுத்துறதில்ல, அசைஞ்சுட்டே இருக்கக்கூடிய இல்லை நிலைநிறுத்த முடியாத வஸ்துவை நிலைநிறுத்துறதுன்னு. இப்போ அஷ்டபந்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க கோயிலில். இந்த அஷ்டபந்தனம் சாத்தியாச்சுன்னா அந்த தேவதை அங்கே இருக்கும். அப்போது மனிதனை ஆளுகிற தேவதையை ஓரிடத்திலே இருக்க செய்கின்ற பண்பு அஷ்டபந்தனத்துக்கு உண்டு. அது நீங்கள் மந்திரம்னு சொல்லுங்கள், தியானம்னு சொல்லுங்கள், எது வேணாலும் சொல்லுங்க. இருந்தாலும் அந்த அஷ்டபந்தனம்னா ஒரு தேவதையை ஒரு இடத்துல என்ன பண்ணுது, பந்தனம் பண்ணி நிறுத்தி வைக்கிது. கொஞ்சம் இங்கேயே இரு, நம்ம தேவையான பொழுது அவர்கிட்ட எதையாவது உதவியை நாடி ஹோமம் பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம், அதுலேருந்து நம்ம என்ன அந்த தேவதையினுடைய பயனை அனுபவிக்க ஆகமங்கள் வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அஷ்ட வசு இருக்கோல்லையோ, அஷ்டபந்தனம் எப்படி ஒரு தேவதா சக்தியை நிலைநிறுத்தி வைக்கிறதோ, அதே மாதிரி அஷ்ட வசு உடலிலே ஆன்மாவை நிலைநிறுத்தி வைக்க வல்லது. இந்த அஷ்டவசுன்னா உடலிலே ஆன்மாவை நிலைநிறுத்தி வைக்க வல்லது அப்படின்னு. அப்போ உடல்னா என்ன அப்படின்னா, இந்த அஷ்டவசுவை பற்றி எப்பொழுதுமே சில விஷயங்களை விளக்கமாக சொல்ல முடியாது. மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத மூர்த்தின்னு சொல்லுவான். ஏதோ ஒரு விஷயங்களை வச்சு ஆரம்பித்து அதை முடிப்பான். அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு கதையை சொல்லுவான், இல்லைன்னா ஒரு கருத்தை சொல்லுவான். அது மூலயமா அடுத்த வாளுக்கு ஒரு மெய்யான தகவலை சொல்லுவான். ஒரு உதாரணம் பாருங்கள். அந்த காலத்தில் ஒற்றர்கள் இருக்காங்கள்ல, ஒரு நாட்டில் போய் அந்த நாட்டில் எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு அடுத்தவங்களுக்கு செய்தி அனுப்பணும், அதை அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுவோட மாத்திரம் தெரியும். இவன் இவங்ககிட்ட சொல்லணும், அவன் அவங்ககிட்ட சொல்லணும், அவனுக்கு மாத்திரம் தெரியும், அடுத்தவனுக்கு தெரியாது. ஒற்றர்கள் மாட்டினா உடனே உயிர் எடுத்துருவான். மரண தண்டனை விதிக்கக்கூடிய பண்பு. ஏன்னா அவன் எதிரி நாட்டுக்கு உதவக்கூடியவன். அதனால் என்ன பண்ணிடுவா, உயிரை பறிக்கிற வழக்கம் இருந்திருக்கு. ஒற்றர்கள்லாம் உடனே பிடிச்சின்னு போடுவான். அப்போ இந்த ஒற்றர்கள் இருந்த இடத்துல இருந்துட்டு அடுத்தவனுக்கு என்ன பண்ணணும், ஒரு செய்தி சொல்லணும். அதை என்ன மாதிரி யுக்தியாக பயன்படுத்தியிருக்கான் பாருங்கள். சத்திரத்தில் படுத்திருக்கிறது. சத்திரத்தில் யார் வேணாலும் சாப்பிடுவான், யார் வேணாலும் படுப்பான். ஆனால் அந்த சத்திரத்துக்கும் அரசாங்கத்தில் என்ன பண்ணியிருப்பா, ஒரு காவல் போடுவா. யார் வரா, யார் தொடர்ந்து வரா, என்ன சாப்பாடு போடுறான் அப்படிங்கிறதெல்லாம். அதில் வழிபோக்கம் மாதிரி தங்கிறது. இங்கே வந்தொற்று அவன் பெரிய யாத்திரிகன் மாதிரி அந்த சத்திரத்தில் தங்கிட்டு போகிற மாதிரி. அப்போ பார்த்தா இவன் அவங்ககிட்ட பேச மாட்டான், அவன் இவங்ககிட்ட பேச மாட்டான். ஏன்னா நீங்கள் யாரோ நான் யாரோன்னு மாதிரி இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவான்னா தூக்கத்தில் உளருவான். அந்த தூக்கத்தில் உளர்ற விஷயம் இவனுக்கு ஒண்டி தான் புரியும். யாருக்கு?
இந்த ஒற்றனுக்கு சாதாரணமாக பக்கத்தில் இருக்கிறவன் சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது உளறான், நைட்டு முழுக்க உளறிக்கிட்டே தூங்குறான் அப்படின்னு நினச்சிருப்பான். ஆனால் அவனுக்கு தான் தெரியும் ஒரு கருத்தை என்ன பண்ணியிருக்கான் இவங்கிட்ட சொல்கிறான் அப்படிங்கிறது. ரொம்ப பெருசாலாம் வியாக்கியானமாலாம் இருக்காது வார்த்தை. அவள் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கும், அதில் அவளுக்கு உண்டியும் புரியும், அடுத்தவாளுக்கு என்ன புரியாது. அந்த மாதிரி தகவல்களை அனுப்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம எஸ்எம்எஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி அன்றைக்கி என்ன பண்ண முடியாது. ஏன்னா ராஜாவுக்கு படம் பிடிக்கிற விஷயம் இல்லை, ராஜாவோட மூஞ்சே தெரியாது பல பேருக்கு. அந்த மாதிரி ஏன் இதை சொல்லுகிறேன் அப்படின்னா, ஒரு கருத்தை பிறருக்கு சொல்லுகிற உக்தி. அந்த மாதிரி இந்த வசுவை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் வியாசர் மிக அழகாக ஒரு சில கருத்துக்களை நமக்கு என்ன தரார். அந்த கருத்துக்குள்ளே மிக நுட்பமான விஷயங்களை வச்சிருக்கார். ஒற்று எப்படி உளறி அந்த தகவலை சொல்கிறானோ அந்த மாதிரி அவர் ஸ்லோகம் எழுதியிருக்கா மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு கதை சொல்லியிருக்கா மாதிரி இருக்கும். ஆனால் அது உள்ளே என்ன இருக்கும், மிகப்பெரிய கிரந்தம், முடிச்சுகள் இருக்கும். அந்த முடிச்சை எடுத்துகிட்டு பார்த்தா தான் அதோட விஷயம் புரியும். அதை மாதிரி ஆன்மாக்களை நிலைப்படுத்துவது அஷ்டவசு அப்படின்னு ஒரு அர்த்தம். அஷ்டவசு 8ன்னு அர்த்தம். அஷ்டவசுனா 8 பேர். சில தேவதைகள் குரூப்பாக இருக்கும், சப்தமாதா, நவக்கிரகம், ஏகாதசருத்ரன், அந்த மாதிரி சேர்ந்துருக்கும். அவைகள் ஒரே தன்மையை கொண்டதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த இடத்துல அஷ்டவசுங்கிறது என்னன்னா, பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாச, சூரிய, சந்திர, ஆத்மா. இந்த ஆத்மாங்கிறது பாவ புண்ணியம். இந்த இடத்துல இந்த பாவ புண்ணியம் அப்படிங்கிறத ஒரு கர்மா ஆன்மாவோட ஒட்டிகிட்டே வந்துடும். இந்த பாவ புண்ணியம் ஆன்மா விட்டு நீங்காது, அடுத்த பிறவிக்கும் வந்துடும். ஸோ அதனால் அந்த ஆன்மாவை இந்த 8 சூழ்ந்துக்கும். எந்த 8ம், இந்த 8 பூதங்களும் சூழ்ந்து ஆன்மாவை உடலுக்குள் நிறுத்தி வைக்கும். இந்த உடம்பை அஷ்டாங்க ஹிருதயம்னு சொல்கிறா. 8 விதமான உறுப்புகளை கொண்டது. ஆங்கிலம் 8 சிஸ்டம் இருக்குங்கிறான். ஏதோ சாப்பிட்டா செரிக்கிற சிஸ்டம், ரத்தத்தை கொண்டு போய் கொடுக்கறது அப்படின்னு அவங்க மெடிக்கல் சயின்ஸில் வேறு மாதிரி சொல்கிறான். 8 விதமான சிஸ்டம் இருக்குன்னு. அது மாதிரி இந்த இடத்துல அஷ்டவசுங்கிற சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆன்மாங்கிறது ஒரு தனி வஸ்து. அதை பற்றி எந்த விதமான ஒரு குறிப்பும் நமக்கு என்ன கிடைக்கல. ஆனால் அந்த ஆன்மாவை ஒரு சரீரத்தில் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அதே பண்போடு நிறுத்தி வைக்கிறது. ஒரு பொருளை அடைச்சி வச்சோம் அப்படின்னா கெட்டு போயிடும். சில பொருள் சாப்பாடெல்லாம் இப்போ நம்ம அடைச்சி வைக்கிறோம், அது வேறு விதமான பண்புடையதாக இருக்கும், சமயத்தில் கெட்டு போகிறதுக்கெல்லாம் என்ன வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி இந்த அஷ்டவசு எப்படி உள்ளே போட்டு வைக்கும்னா, உள்ளே இருக்கிற ஆன்மா கெடாமல் பாதுகாக்கும், அதை வெளியில் போகாமல் பாதுகாக்கும். ஏன்னு கேட்டால் இந்த ஆன்மா மிக நுட்பமான பொருள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த உடம்பு வரைக்கும் என்னது, இது உள்ளேயே இருக்கு. இந்த உள்ள மாட்டின்னு இருக்கு. இந்த அஷ்டவசுவும் அதை என்ன பண்ணி வச்சுருக்கு, அடக்கி வச்சிருக்கு. அது முடிகிற வரைக்கும் இந்த உடம்பு என்ன பண்ணாது, போகாது. இந்த ஆன்மாங்கிற வார்த்தை என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டாம். அஷ்டவசுவை பற்றி தான் இப்போ பேசுகிறோம். அதில் மற்றதெல்லாம் புரியுது. பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாச, சூரிய, சந்திர வரைக்கும் புரியுது. ஆன்மாவுக்கு பதிலாக பாவ புண்ணியம், அந்த ஆன்மாவோட அறிவு வளர்ச்சி மற்றும் பாவ புண்ணியம் அதை சார்ந்து அமையுது. அது ஒரு விஷயம் இருக்குது. அது ஒன்றையும் தனியாக நிற்கிறது. இதை வியாசர் மிக அழகாக ஒரு சம்பவத்தை வச்சு நமக்கு சொல்ல வரார். ஒரு பிறவியில் பண்ணின பாவம் ஆன்மாவுக்கு அடுத்த பிறவிக்கு என்ன வரும் அப்படின்னு. வசிஷ்டர்னு ஒரு ரிஷி இருந்ததா சொல்கிறா. அந்த ரிஷி ஹோமம் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி பசு வச்சுருப்பான். அது என்னது, ஓம பசு, காமதேனு அப்படின்னு கேள்விப்படலாம் நம்ம. ஹோமத்திற்குன்னு ஒரு பசுன்னா என்னென்னா, எல்லா பசுக்களிடத்திலிருந்தும் பால் எடுத்து உர குத்தி நெய்யாக்கி அதை ஹோமம் பண்ண மாட்டாள். ஒரு குறிப்பிட்ட பசுக்கள் இருக்கும், அதை தேவதைக்குன்னே ஒதுக்கி வச்சுருப்பாள். அந்த காலத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராமணர்களுக்கு அந்தணர்களுக்கு கோதானம் கொடுக்குற வழக்கம் உண்டு. எத்தனை பசு ஒருத்தங்கிட்ட இருக்கோ அந்தளவுக்கு அவன் என்ன ஒரு பெரிய ஆள். அந்த மாதிரி அப்போ பசு செல்வமாக கருதப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு பசுமாடை அவர் வச்சுருந்தார். அது அந்த ஓமத்துக்கு அதுலேருந்து தான் நெய் எடுத்து ஓமம் பண்ணுவான். அதில் இருக்கிற பால், அதில் இருக்கிற அந்த பஞ்சகவ்யம் அதை பயன்படுத்திப்பான். மற்ற இதெல்லாம் உலகியலுக்கு பயன்படுத்திப்பான். அப்போ தேவதைக்கு கொடுக்கறதுக்கு சுத்தியாக வச்சுருக்கிறதுக்கு ஒரு பசுமாடு வச்சுருந்தான். அந்த பசுமாடு தெய்வீகமான ஆற்றல் உடையது. அதை நிறையா செல்வம் எத்தனை பேர் வந்தாலும் அது என்ன பண்ணும், அதுக்கு தகுந்த சாப்பாடு போடும், நம்ம கேட்குறதையெல்லாம் கொடுக்கும். இப்போ நம்ம பசுமாடுன்னு ஒன்றா பால் உண்டி தான் கறக்கும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம்.
ஆனால் இந்த வசிஷ்டர்கிட்ட இருக்கிற பசுமாடு எல்லா செல்வங்களையும் தரவல்லது. அப்படி அவன் என்ன நினச்சாலும் அதை கொடுக்கும் விருந்தாளிக்கு. வசிஷ்டர் ஒரு மாதிரி ஆசைப்படாமல் இருக்கிறவர், தன்னுடைய வேலையை உண்டி என்ன பண்ணிட்டு இருப்பார், செஞ்சுட்டு இருப்பார். அருந்ததியோடு சேர்ந்து வாழக்கூடிய மிக அற்புதமான ஒரு முனிவர். அதனால் இன்றைக்கும் நம்ம அருந்ததியை பார்த்தியான்னு கல்யாணங்களில் கேட்குறது உண்டு. அந்த வசிஷ்டர்கிட்ட ஒரு பசுமாடு இருந்ததுன்னு சொல்கிறான். அது தேவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அதிதி போஜனம் பண்ணுறதுக்காக வைக்கப்பட்டிருக்க, விருந்தினர்களை வைப்பதற்காகவும் தேவர்களை உபசரிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிற பசுவை சாதாரணமாக போய் கேட்டால் தரமாட்டாங்க, கவருகிறார்கள். அப்படி கவரும்பொழுது ஒரு 8 பேர் அதில் குரூப்பு, அதில் ஒருத்தன் தான் என்ன பண்ணுறான், பெரிய தப்பை பண்ணுறான். அதனால் அவனுக்கு அடுத்த பிறவி பீஷ்மராக பிறக்கிறான். அந்த பெரிய தப்பை பண்ண ஆள் தான் பீஷ்மராக பிறக்கிறான். இது ஒரு பக்கம். மற்ற 7 பேரும் சந்தனு மகாராஜா கங்கையை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வருது. அந்த கங்கையை ஒரு உருவகமாக சொல்லுவாள். அந்த கங்கையை சொல்கிறான், என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கணுன்னா நான் எதையாவது ஒன்று பண்ணால் நீ திருப்பி அதில் என்ன கேள்வி கேட்கக்கூடாது, நீ அது மாதிரி எதுவும் கேள்வி கேட்டேன்னா நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னோடனே கங்கையின் மேலே இருக்கக்கூடிய ஒரு முதல்ல ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் அப்படின்னா அது கொஞ்சம் காலம் அவனுக்கு 7 குழந்தைகளை பெற்று ஒவ்வொரு குழந்தைய தூக்கி தண்ணியில் வீசிடும். அவளுக்கு தெரியும் அது ரிஷின்னு தெரியும், அவளுக்கு திரிகால ஞானம் உண்டு. இவருக்கு அதெல்லாம் என்ன தெரியாது, ஏதோ பெற்ற குழந்தைய எடுத்து வீசுகிறா அப்படிங்கிற ஒரு முடிவில் 7 குழந்தை வரைக்கும் வீசுறதை பொறுத்துட்டு இருந்தார். 8வது குழந்தைய கேள்வி கேட்டால் அப்படியே விட்டுட்டு மறைஞ்சிட்டார். அந்த 8வது குழந்தை தான் யார், இந்த பீஷ்மர்னு சொல்கிறோம். இதை அந்த பீஷ்மர் வசுவனுடைய ஸ்வரூபம். இதுக்கு 2வது ஒரு விஷயம், ஒரு குறிப்பு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், மகாபாரதத்தில் சொர்க்காரோகண படலம், எல்லோரும் சொர்க்கத்துக்கு போகும்போது அப்போ தர்மர் சொர்க்கத்தை பார்க்குறார், நரகத்தையும் பார்க்குறார். அப்படி நரகத்தில் இந்த மாதிரி பீஷ்மர் எங்கே இருக்கார், யார் எங்கெங்கே இருக்கான்னு பார்த்துருமோ, ஆதித்யன் கூட கர்ணனும் வசுக்கள் கூட யாரும் இருக்கா, பீஷ்மரும் இருக்கா. அவள் அந்த பிரிஞ்சு போன அந்த ஸ்டேட்டஸ்லேயும் திருப்பி அவள் வந்துட்டா அப்படின்னு அங்கே போய் பார்த்ததா சொல்கிறான். இந்த வசுவை பற்றி குறிப்பு. சரி, இந்த வசுவின் குறிப்பினால் நாம் என்ன புரிந்து கொள்ளுகிறோம், நாம் என்ன புரிஞ்சுக்கணும், வியாசர் என்ன சொல்ல நமக்கு தெளிவாக ஒரு கருத்தை அறிவுறுத்துறார் அப்படின்னா, அவர் ஒரு கருத்தில் 100 கருத்து சொல்லுவார். அவர் எழுதின பிரம்மசூத்திரத்துக்கு ஒருத்தர் அத்வைதங்கிறா, ஒருத்தர் விசிஷ்டாத்வைதங்கிறா, ஒருத்தர் துவைதங்கிறா. இது எல்லாத்துக்கும் அது இடம் கொடுக்கும். அந்த மாதிரி அவருடைய வாக்கு. அதை புரிஞ்சுக்கணும்னா விநாயகர் மாதிரி உட்காந்து எழுதணும். நம்ம விநாயகரோ ஞானஸ்வரூபம், அவர் ஒன்றும் சாதாரணமாக இல்லை. அவர் நினச்ச மகாபாரதத்தை எழுதணும் அப்படின்னு அவர் நினச்ச மாத்திரத்தில் பிரம்மா நேரில் விநாயகரை வச்சு எழுதுகிறான்னாராம். அவர் நினைத்ததை இறைவன் சொல்வான். அந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு ஆற்றல் இருக்கக்கூடிய பெருமுனி. அந்த முனி ஒரு கருத்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, இந்த அஷ்டவசுங்கிற பூலோகத்தில் பீஷ்மராக பிறந்தார். அந்த பீஷ்மருடைய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அவருக்கு உண்டான தனி சிறப்பு என்னன்னா, அவர் பிரம்மச்சரியம் கடைசி வரைக்கும் என்ன பண்ணிக்கல, திருமணம் செய்து கொள்ள. அப்போ பிரம்மச்சரியத்தினுடைய ஒரு பேர் ஆற்றலாக அவர் சொல்லப்படுகிறார். பீஷ்மர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. மகாபாரதத்தில் 18 நாள் யுத்தம், அதில் 10 நாள் இவர் இருக்கார். 5 நாள் துரோணர், ஒரு நாள் கர்ணன், ஒரு நாள் சல்லியன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போர் முடிஞ்சிடும். அப்போ 10 நாள் ஒரு கிழவன் போராடி இருக்கான்னு நினைக்கணும். மகாபாரதம் தாத்தாவுக்கு தாத்தாவன் ஒரு தாத்தா 10 நாள் போரை சமாளிக்கிறார். அதுவும் மிகச்சிறந்த வீரர்களை அற்புதமாக எதிர்கட்சியில் படம் நடத்துகிறவர் யார், கிருஷ்ண பரமாத்மாவை எழுத்து சமாளிக்கிறார். புரியுதாங்களா அவருடைய வீரத்தின் சிறப்பு. ஒரு ஆளை எதுக்கிறோம்னா எப்பேற்பட்ட ஆள், அவனுடைய வயது, அவனுடைய நிலை, அதையெல்லாம் நினைக்கும். அதே மாதிரி அவன் கோரம் அப்படிங்கிற சொல்லு இருக்கும் இல்லையோ, அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா உடல் செகுத்தல்னு அர்த்தம். உடல் செகுத்தல்னு நீக்குவது. இந்த உடல் நமக்கு கிடச்சிருது, இந்த நம்ம நினைக்கிற மாதிரி நீக்கிக்க முடியாது, நம்ம நினைக்கிற மாதிரி வச்சுக்கவும் முடியாது, நம்ம நினைக்கிற மாதிரி நீக்கிக்கவும் முடியாது, நம்ம நினைக்கிற மாதிரி வச்சுக்கவும் முடியாது. போர்க்களத்தில் அரசனுக்காக தன் உடலை தியாகம் செய்கிறார்கள், அவன் வெற்றியை அடைகிறான். அதெல்லாம் அந்த ஊன் செகுத்தல் அப்படிங்கிற மாதிரி அந்த உடலை அப்படி வெட்டி அந்த ராஜாவுக்காக காணிக்கையாக செலுத்துகிறான். அதுதான் அவளுக்கு வீர சொர்க்கம் வருதுன்னு சொல்கிறான். அப்போ தன்னுடைய உடலை துரியோதனன் என்ற மன்னனுக்காக, செங்கோற்று கடனுக்காக அவர் என்ன விட்டார்,
அவர் செத்துட்டார்லாம் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் செத்து போய் 6 மாதம் கழித்து உயிரை கையில் வச்சுன்னு அப்புறம்தான் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய யோக சாதனையினால் முக்தி அடையிறதுக்கு. அப்போ யாரும் அவரை என்ன பண்ண முடியல, கொல்ல முடியல. அம்பு படுக்கையில் அப்படியே 6 மாதம் இருந்திருக்கான்னா ஒருத்தன் எவ்வளோ பெரிய பலம் இருந்திருக்கணும். அப்போ இந்த வசு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஆரோக்கியம், மிகப்பெரிய பலம், இந்த சரீர பலம். இது ரெண்டுமே பீஷ்மருங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சு என்ன சொல்கிறார். அதனால் பெண் அப்படிங்கிற ஒரு வாசம் கூட இல்லாதவர், தாயார் தான் அவர் மனசில் நினச்சிருக்கார். அவருடைய விஷயத்தில் பெண் பாவங்கிறதே ஒன்று என்ன கிடையாது. சிகண்டின்னு ஒரு மன்னன் இருக்கான், அவன் ஆணாக இருந்து பெண்ணாக பிறந்து ஆணானவன் சொல்லுவாள். அப்படி சொன்னால் அவனை கூட அடிக்க மாட்டேங்கிறார். அவளை போர்க்களத்தில் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, அடிக்க மாட்டேங்கிறார். அந்த ஒரு வீக்கை பயன்படுத்தி, எதிரியோட வீக்கை பயன்படுத்தி தான் பரமாத்மா என்ன பண்ணுறாரு, அந்த விஷயத்தை காலி பண்ணுறார். அவர் சண்டை அவருக்கு எப்படி இருக்குன்னா, மகாபாரத யுத்தத்தில் அவருக்கு எப்போ வேணாலும் இந்த சட்டையை கட்டி விடணும். அவர் எதிரிக்கு பயப்படல, வெற்றி அடையணுங்கிற ஒரு விஷயம் இல்லை, தர்மம் ஜெயிக்கணுங்கிறது தான் ஆசீர்வாதம் பண்ணுறார். கடவுள் எந்த பக்கம் இருக்கானோ அந்த பக்கம் தர்மம். அப்போது அவள்லாம் தர்மத்துக்கு யுத்தம் பண்ணுறவா. அந்த அளவுக்கு இந்த உடல் மேல் பற்றில்லாமல் மிகப்பெரிய ஆற்றல்வாதிகளாக இருந்தார். அதுலேருந்து நமக்கு என்ன தெரியறது, அவர் ஒரு வசு. அந்த வசுங்கிற குறிப்பு எதை சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், வசுவை பற்றி தனியாக ஒரு புராணம் என்ன சொல்கிறது அப்படின்னா, பிரஜாபதி அப்படிங்கிறவன் உலகத்தை படைக்கிறவன். தச பிரஜாபதின்னு சொல்கிறா, சப்த பிரஜாபதின்னு சொல்கிறா, அதில் நிறைய வேறுபாடுகள்லாம் இருக்குது. அதில் ஒரு பிரிவினந்தான் இவன் பிரம்மாவுக்கு. இவர்கள் எண்மர் 8 பேர். இந்த 8 பேர் யார் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த பூதசாரமாக இருந்தவன். இவன் எல்லோரும் ஒன்றா சேர்ந்தால் அந்த ஆன்மாவை என்ன பண்ணிடுவா, நிறுத்திடுவா. அது மாதிரி பீஷ்மருடைய உடம்பு ஆன்மாவை சல்லடையாக சரீரம் தொலைச்சா கூட அந்த ஆன்மா எதில் இருக்கே, அதுலேயே இருக்கே, உயிரோடு இருக்க. 6 மாதம் வச்சுக்கிறான் அவன். அந்த 6 மாதம் கழித்து அவனே முயற்சி பண்ணி தான் அதை விடுறான்னு வரலாறு இருக்கே தவிர, அப்போ அந்த ஆன்மாவை நிற்க செய்கிற பண்பு யாருக்கு இருக்கே. ஆமாம். 2வது மிகப்பெரிய பலம். ஒரு தாத்தா பேரனை எடுத்து சண்டை போடுறார். யோசிச்சு பாருங்கள், 90 வயசு கிழவன் 17 வயசு பையனை எடுத்து சண்டை போடுறதுனா சாத்தியமா? அது அவன் 10 நாள் யுத்தம் சமைச்சிருக்கானா. அப்போ உடல் பலத்தை அது குறிக்கிறது. அப்போ இந்த உடலுக்கு காரணமான அதிதேவதைன்னு சொல்லுவாள். இந்த உடம்பு 8 விதமான விஷயங்களால் ஆனது. கர்மா இருக்கிற வரைக்கும் இந்த உடம்பில் உயிர் தங்கும். தேக பிராரப்த சம்யோகாத் பூத சுத்திர் தினே தினே. திடீர்னு நேற்றுக்கு நல்லா இருந்தால் இன்றைக்கி போயிட்டான்னு சொல்கிறான். அதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்ல முடியும்? ஒரு காரணமும் இல்லாமல் சில பேர் இறந்து போகிறத பார்க்குறோம். அப்படி போகிறதுக்கு காரணம்னா கர்மா முடிஞ்சு போச்சு, அந்த உடம்பு என்ன பண்ணிடுது, அந்த ஆன்மா விட்டு விலகி விடுகிறது. அப்படி ஆன்மாவை ஒரு யாக்கையில் நிலைப்படுத்துகிற பண்பிற்கு இந்த 8 பேரும் சூழலாக பிடிச்சி இருக்கின்னு இருக்கா. செங்கல், சிமெண்ட்டு, மணல் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து எப்படி ஒரு வீட்டை வெளியிலேருந்து இயற்கை சீற்றத்துலேருந்து காப்பாற்றின்னு இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி அது வாசல் இருக்குது வீடுக்கு, நம்ம சுதந்திரமாக திறக்கிறதுக்கோ உள்ளே போகிறதுக்கோ வெளில வரத்துக்கோ. அந்த மாதிரி ஆன்மாவை நிலைநிறுத்துவதற்கு இந்த யாக்கைக்குள்ளே எப்பொழுதும் இருந்து அருள்பவர்கள் வசுக்கள். இப்போ புரியுதா? இந்த யாக்கைக்குள்ளே நம்ம உடம்புலே இருக்காவா இயல்பாகவே. இப்போ ஆண்டவன் சில விஷயத்த ஒன்றோட ஒன்று சார்பியல் கோட்பாடில் படைச்சிருப்பான். கரையான் புத்து கட்டும் பாம்பு வாழும். பாம்புக்கு புத்து கட்ட தெரியாது, கரையான் தான் என்ன பண்ணும், புத்த கட்டும். அந்த மாதிரி 8 வசுக்களும் அதை சுற்றி கட்டினா அதில் ஆன்மாவாகிற பாம்பு என்ன பண்ணும், வசிக்கும். அப்படி தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஆன்மா ஒரு இடத்துல தங்கும்படி செய்வதற்கு இந்த கரையான் என்ன பண்ணுறது, ஒத்தாசை பண்ணுறது. அந்த கரையானை தான் நான் 8ன்னு சொல்கிறேன். சாதாரணமாக புத்து கட்ட முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு ஈரப்பசை வேணும், அதை காமிக்கணும், அதுக்கு ஒரு அளவு இருக்கணும், அது அந்த இடத்துல உருவாக்கணும். அந்த மணலை எடுத்து மேல் கொண்டு கட்டி ஒரு அமைப்பியல் கோட்பாடில் தான் அது கட்டுது. உள்ளே காற்று வரத்துக்கு உண்டான வழி இருக்கணும். அந்த பசை இருந்தால் தான் அந்த இது மழை காலங்களில் கூட அது கரைஞ்சி போகாமல் என்ன இருக்கும், உள்ளே மேலே ஊடாது. புத்து உண்டியும் என்ன பண்ணுன்னா, உள்ளே பாம்பு உள்ளே இருந்ததுன்னா அப்படியே மழை பெஞ்சதுன்னா உள்ளேயே செத்து போயிடும். அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு இல்லை. உள்ளே எல்லாம் சேஃபாக கட்டியிருக்கும். உள்ளே நீங்கள் மழை பெஞ்சால் கூட அவுட்டரில் தண்ணி ஊற்றுமே தவிர உள்ளே என்ன பண்ணாது,
ஒன்றும் ஆகாது. அவ்வளோ அழகாக அதை கட்டுது அது. அந்த மாதிரி இந்த ஆன்மாவிற்கு இந்த அஷ்டவசுக்கள் ஒரு உடலை எப்படி கரையாம்புத்து கட்டுதோ, நான் உடனே கரையாம்புத்து சொன்னேன்னு புரிஞ்சுக்கக்கூடாது. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அது உள்ள பாம்பு ஆன்மான்னு சொல்கிறேன், உடனே ஆன்மா பாம்பு வடிவமானு கேட்கக்கூடாது. இது போய் அதில் தங்கும், வெளியில் போகும், அதுக்கு சௌரியமாக இருக்கா மாதிரி வச்சுருக்கோம் எல்லா விஷயத்தையும். ஒரு தவக்கலையை பிடிச்சின்னு உள்ளே போகும், தலைகீழே உள்ளே போகும். அது உள்ளே போகும்போது முதல்ல தலையை விடுற மாதிரி இருக்கும். நம்ம தலையை விடுறதுன்னு பாம்பாட்டி அதை ரொம்ப சரியாக பிடிப்பான். உள்ளே போனால் பிடிக்க மாட்டான். கையை விட்டு தலையை தொலாவுப்பான். அந்த வல்லமையெல்லாம் அவளுக்கு தான் உண்டு. அப்போ கையை விட்டு தொலாவுற லெவலுக்கு உள்ளே என்ன இருக்கு, இடம் இருக்குது. அந்த மாதிரி இந்த யாக்கையை கட்டித்தருகின்ற அற்புதமான பிரஜாபதிகள் தான் யார், இந்த அஷ்டவசுக்கள்னு. இவாளுக்கு கோயில் பார்த்திங்கன்னா நம்ம திருக்கடையூரில் இந்த அஷ்டவசுக்களும் இருக்குது. என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால், திருக்கடையூர் அமிர்தத்தை தரங்கிற க்ஷேத்திரம். இந்த அமிர்தங்கிறது சரீரத்தை மூப்பின்றி வைக்கின்ற பண்புடையது, மரணமின்றி வைக்கின்ற பண்புடையது. மூப்பு மரணம் பிணியின்றி வைக்கக்கூடிய பண்புடையது. அதனால் தேவர்களுக்கு அந்த அமிர்தம் கிடச்சிது. அதை சுற்றி அந்த 8 பேருக்கும் சிலை வச்சுருப்பான். இந்த அஷ்டவசுவனுடைய சிலையை நீங்கள் திருக்கடையூரில் பார்க்கலாம். அந்த ஊரில் போய் 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பல காரணங்களை சொல்கிறோம். அந்த சுவாமியே அமிர்தமாக இருக்கார். அதுதான் ஜலம், அமிர்தம்னா ஜலம். அது அந்த அமிர்த புஷ்கரணியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது அமிர்த கடேஸ்வரா பூஜை பண்ணுறான்னு சொல்கிறோம். அந்த அமிர்தத்தை உண்ண வந்த தேவர்கள் அங்கேயும் இருக்கிறார்கள். 33 கோடி தேவர்கள். அதில் ஏகாதச ருத்ரர்களுடைய ஒரு சேர்ந்த வடிவம்தான் மிருத்யுஞ்சயர். மிருத்யுஞ்சயருங்கிறது ஏகாதச ருத்ரர்களும் ஒரு சேர்ந்த வடிவம். அதனால தான் 11 அபிஷேகம் அவருக்கு பண்ணுவான். ஏகாதச ருத்ரத்துக்கு 11 பேர் இல்லை. அதனால் அங்கே இருக்கக்கூடிய மிருத்யுஞ்சயருக்கு எத்தனை அபிஷேகம், 11 அபிஷேகம். அதை 11ங்கிறதுனால காமிச்சிருப்பாள். இந்த 8 வசுக்களை சுத்தீரம் வச்சுருப்பா. இந்த 8க்கும் சிலையாக வச்சுருப்பா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 2 அஷ்ட வசு இருக்கோ இல்லையோ, அது பேர் என்ன, அஸ்வினி தேவர்கள். குதிரை மாதிரி இருக்கும். அதை அடுத்த வாரம் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். அந்த அஸ்வினி தேவர்கள் சிலையும் அங்கே இருக்குது. எங்கே, திருக்கடையூரில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் புரியும். அந்த அஸ்வினி தேவர்களும் அங்கே இருக்குது. துவாதச ஆதித்யர்கள் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரில் நவகிரகம் இல்லைன்னு சொல்லி ஒரு ஆதித்யரை வச்சுருப்பான். அந்த ஆதித்யர்கள் 12 ஆதித்யர்களும் ஒரு சேர்ந்த வடிவம். சிவசூரியன்கிறது வேறு, துவாதச ஆதித்யருங்கிறது வேறு. அந்த துவாதச ஆதித்யர்களும் அங்கே வணங்குகிறார்கள். அதனால் 2 ஆதித்யர்கள், 8 வசுக்கள், 2 அஸ்வினி தேவர்கள், ஏகாதச ருத்ரர்கள். இவர்கள் தான் 33 கோடி தேவர்கள் எனப்படுகிறார்கள். இந்த 33 கோடி தேவர்கள் எப்பொழுதுமே எப்படி கரையான் புத்து கட்டி பாம்பை வாழ வைக்குதோ அதை மாதிரி நம் உடலுக்கு எதை செய்கிறவங்க, உள்ளிருந்தும் புறம்பிருந்தும் உள்ளும் புறம்புமாயிருந்து நன்மை செய்பவர். இந்த 33 கோடி தேவர்களுமே அப்படி தான். ஏகாதச ருத்ரர்களும் ஆன்மத்தோழர்களாக கருதப்படுகிறார்கள். துவாதச ஆதித்யர்களும் அதுக்கு தகுந்த மாதிரி கருதப்படுகிறார்கள். அதே மாதிரி இந்த அஷ்டவசுக்களும் அந்த பண்பை உடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த அஷ்டவசுங்கிறது இப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம், நம்ம அஷ்டவசுலேருந்து என்ன தெரிஞ்சுட்டோம், இந்த யாக்கையில் பிருத்திவி அம்சம், அப்பு அம்சம், தேயு அம்சம், வாயு அம்சம், ஆகாச அம்சம், சூரிய அம்சம், சந்திர அம்சம். சந்திரத்தினுடைய கதிர்கள், சூரியனுடைய கதிர், அக்னியினுடைய கதிர், பூமியினுடைய வாசனை, அதனுடைய அம்சம் நம்ம சரீரத்துக்கு எல்லாமே உண்டு. அதுலேருந்து அந்த நுட்பமாக எடுத்து இந்த 8ஐயும் ஒன்றா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தேவர்கள் கட்டுகிறார்கள். சிவனே வந்து யாக்க படைக்கிறது இல்லை யாருக்கும். யாரோ ஒரு அதிகாரி அதை என்ன செய்கிறா, மேல் அதிகாரி அரசனாக இருப்பான், மற்ற அதிகாரியை வச்சு அதை செய்ய வைப்பான். அந்த மாதிரி இந்த யாக்கையை பிரஜாபதிங்கிறவன் படைக்கிறான். பிரம்மா படைத்தல் தொழிலை செய்கிறவன் அவங்ககிட்ட அதிகாரியாக இருக்கணும் பிரஜாபதி. அந்த பிரஜாபதிக்கு உதவியாக இருக்கிறவன் இந்த 8 பேரும். இதெல்லாம் ஒரே மாதிரி. இந்த ஒரே மாதிரி உள்ள வஸ்து ஒரு தேருக்குள்ளே மொத்தம் ஒரு 7 பேர் இருப்போம்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு 5 குதிரை இருக்குது, புலன்கள் ஆகிய குதிரை. அதை வந்து பிடிச்சி பகவான் பிடிச்சின்னு இருக்கார். அங்கே சாரதி 5 1 6. உள்ளே ஒருத்தர் நின்றுட்டுருக்கார் அர்ஜுனன், அவன் தான் அந்த பேரை விடுறவன் 7. மேலே ஒருத்தர் ஆஞ்சநேயர் கொடியில் உட்காந்துருக்கார், மொத்தம் 8. இந்த மாதிரி இந்த 8ம் சேர்ந்தா ஒரு ரதம் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்னது, யுத்த காலத்தில் ரதத்துக்கு
கொடிக்கெல்லாம் மிகச்சிறந்த முக்கியத்துவம். கொடி ஒடிஞ்சிட்டா ஒரு அரசன் வந்து தன் தலை போனதான் நினைக்கணும். இந்த கொடியை வந்து அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண மாட்டான். ஒவ்வொருத்தருக்கும் தனி அடையாளம் உள்ள கொடிகள்லாம் இருக்குது. பெரிய ஆட்கள் தான் வச்சுக்கலாம். மகாரதர்கள் தான் மகாரதர்னு சொல்கிறா அவளையெல்லாம் யுத்த நெறியில். அப்போ அந்த கொடி மொத்தம் 8 தேவதை. அந்த 8 ஒன்றா சேர்ந்தால் எப்படி ஒரு தேர் இயங்கிறதுக்கு 8 ஒன்றா சேர்றதோ அது மாதிரி நம்மளும் என்ன பண்ணுறோம், இந்த ஒன்றா சேர்ந்து இந்த வசுக்களை வழிபாடு பண்ணணும். இந்த வசுங்கிறது நம்ம உடம்புக்குள்ளேயே தான் இருக்குது, வேறு எங்கேயுமே என்ன போல இந்த வசுக்களால் என்றும் இளமையாக இருக்கக்கூடிய பண்பை கொடுக்க முடியும். வசுக்களால் என்றும் இளமையாக, அது மாதிரி சரீர பலத்தை கொடுக்க முடியும். ஆத்ம பலம் வேறு, சரீர பலம் வேறு, மனோபலம் வேறு, புத்தி பலம் வேறு. புரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் வித்தியாசமாக புரிஞ்சுக்கணும். சரீர பலம் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 மூட்டை நெல்லை தூக்குறோம், சளைக்காமல் வேலை செய்கிறோம் அப்படின்னா டயர்டு இல்லாமல் இருக்கும், பெரிய அசாத்தியமான காரியங்களை செய்வோம், அதுதான் சரீர பலம். புத்தி பலம்னா சொல்கிறத ஒரே நொடியில் புரிஞ்சுக்குவோம், சமயோஜித புத்தியோடு இருப்போம், எந்த இடத்துல சூழ்ச்சியாக இருந்தாலும் வெற்றி வெளியில் வருவோம், அது புத்தி பலம். ஆத்ம பலங்கிறது தேவதைகளோட நமக்கு காட்சி தொடர்பு இதெல்லாம் இருந்தால் தான் ஆத்ம பலம், இல்லைன்னா ஆத்ம பலம் கிடையாது. தேவதை கூட இருக்கணும், இல்லைன்னா தேவதைகளை விட தாழ்ந்த இந்த பேய் பிசாசு நீச்ச எப்படியோ சரீரத்தை விட்ட ஆன்மா தொடர்பான பலம் அதுலேருந்து வரணும். அதுக்கு அந்த பலம் இருந்தால் தான் அது வளரும். பலவீனமாக இருந்தால் பேய் பிசாசுகளை உணரும், பலமாக இருந்தால் எதை உணரும், தேவதைகளை உணரும், ஆத்ம பலம். அந்த மாதிரி இப்போ நான் சொல்கிறது இந்த வசுக்கள்ங்கிறது சரீர பலத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்கிறேன், ஆன்மாவை ஒரு உடலிலே நிலைநிறுத்துவதற்கு இந்த அஷ்ட வசுக்களும் என்ன பண்ணுது, உதவி பண்ணுது. இந்த ஆன்மா வந்து இந்த இடத்த விட்டு நகர்ந்தணும் அப்படின்னா இந்த அஷ்ட வசுக்களில் ஏதாவது ஒன்று என்ன பிரியணும், பிரிஞ்சு வழி விடணும். அந்த கட்டுக்கோப்பு இந்த 8 ஒரே தேவதை அப்படியே கட்டி உள்ளே வச்சுருக்கோம். இது யார் கூட இருக்குது, பிரம்மாவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இந்த வசுங்கிறது அவருடைய விதியை முடிக்கும்போது, கணக்கு முடிக்கும்போது அவர் அந்த அவுத்து விடுவார் அதை. அப்போ அவருடைய உத்தரவு பேரில் நம்ம இங்கே வச்சுருக்கா. மேலதிகாரி எங்கேருந்தோ உத்தரவு போடுறான், எங்கேருந்தோ அணை கட்டுறான். இங்கே இருக்கக்கூடிய அதிகாரி உத்தரவு போடுறார், அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி அணை கட்டுறார். அந்த மாதிரி நம்ம ஆன்மாவை நிலைப்படுத்தி வைக்கணும்னாலோ இல்லை ரிலீஸ் பண்ணி விடணும்னாலோ மேலேருந்து அதிகாரி யாருக்கு கட்டளை போடணும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வசுக்களுக்கு கட்டளை போடணும். 33 கோடி தேவர்களுடைய ஸ்தானமும் நம்ம உடம்புல ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு உதவியை என்ன பண்ணுது, சம்மந்தப்பட்டிருக்கு. அது சம்மந்தப்படலைன்னு யாரும் என்ன சொல்ல முடியாது. இந்த வஸ்திரத்தை நான் போட்டுருக்கிற வரைக்கும் இந்த வஸ்திரத்தை உற்பத்தி பண்ணினவா, நூல் தைச்சவா, அதை நினச்சவா, அதை கொண்டு வந்து இங்கே சேர்த்தவா, கடையில் வச்சவா, எல்லாரோடையும் இதில் என்ன இருக்கு, உழைப்போ தொடர்போ இதில் இருக்குது. அந்த தொடர்பை நான் காசுனால நான் வாங்கிக்கிறேன், அது என் கைக்கு வரா மாதிரி நான் பண்ணிக்கிறேனே தவிர எல்லாருடைய தொடர்பும் எதில் இருக்கு, இந்த ஒரு வஸ்துக்குள்ளே இருக்குது. ஒரு வஸ்துவை தொட்டால் அதை தொட்டு அது என்னவாகுது, எல்லா இடத்துலையும் பறந்துபட்ட ஒரு தொடர்புடையதாக அது ஆகி இருக்கிறது. அதுதான் அந்த வசுக்களோட விஷயம். அப்போ 33 கோடி தேவர்களுடைய தொடர்பும் அந்த 33ங்கிறது கிளாசிஃபிகேஷன் 11, 8, 2, ஒரு 12. இந்த ஏதோ ஒரு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 33 வஸ்து, அதை 36 தத்துவம்னு கூட நம்ம பின்னாடி பிரிச்சுக்கலாம். நம்ம அந்த விஷயத்துக்கு போகலை, தத்துவத்தை விளக்கலை. ஆனால் இந்த 33 சேர்ந்தது தான் இந்த உடம்பு. அதில் குறிப்பாக இந்த 8 இருந்தால் இந்த ஆன்மா நிலைப்பட்டு நிற்கும். இல்லைன்னா இந்த ஆன்மா என்ன பண்ணாது, இந்த உடம்புல அனுபவிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ட்ரெயின் இருக்கே, அது வண்டி எடுக்க முடியாது சார், 2 மணி நேரம் ஆகும், அப்புறம் அதில் போய் ஏறுவோமான்னு டிரைவர் இருக்காரு, எல்லாரும் சொல்கிறாரு அது 2:10 தான் சார் போகும் அப்படின்னு. நம்ம அவசரம் 12:30 போகணுன்னு வச்சுக்கோங்க, அதில் ஏறி உட்காருவோமா காலியாக இருந்தாலும். அப்போ இந்த உடம்புக்குள்ளே இருந்தால் கூட அது என்ன பண்ணணும், இயங்கணும். அப்படி உடல் இயங்கினா மாத்திரம்தான் ஆன்மா ராஜா மாதிரி இருந்து இதை அனுபவிக்கிறது. நமக்கெல்லாம் ஒரு ராஜாங்கத்தை கொடுத்துருக்காரு சுவாமி. இந்த உடம்பு ஒரு ராஜாங்கம், நாம் நினைக்கிறபடி அது செய்யும் ஒரு அளவுக்கு.
அதே மாதிரி அது கட்டளையின் பேரில் செய்யுது. மனசை சரியான மந்திரியை கொடுத்துருக்கார், சரியான சேனாதிபதியை கொடுத்துருக்கார். ஒரு உடம்பு முழுக்க யுத்தம், உடம்பு முழுக்க ஒரு ஆட்சி நடக்கிறது. நம்ம இரவில் தூங்குகிறோம், நம்மளுடைய மலமானது சேமிக்கப்படுகிறது, வெளியில் கொண்டு தள்ளுறதுக்கு ஏற்பாடாகுது. மறுநாள் காலம்பரை உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கு ஒரு தெம்பை அதில் வந்து கொடுக்கறது, டயர்டை கொண்டு போய் நீக்கி வைக்கிறது. எல்லா வேலையும் உள்ளுக்குள்ளே நாம் கட்டளை போட்டு இயங்கலை, அதெல்லாம் தானாகவே இயங்கிறது, நம்ம விஷயத்துக்குள்ளே இல்லை. அப்போ இவைகளையெல்லாம் தாண்டி வெளியிலே இருந்தும் உள்ளே இருந்தும் உள்ளும் புறம்புமாய் இருந்தும் 3 வகையாக தேவதை இருந்து இந்த உடம்பை நமக்கு காப்பாற்றின்னு வரா. இந்த உடம்பை அந்த தேவதைகளுக்கு நாம் நன்றி பண்ணுறோன்னு உணர்ந்தால் கூட நமக்கு ஆயுசு விருத்தி. இந்த அஷ்டு வசு, துவாதச ஆதித்யர்கள், அஸ்வினி தேவர்கள், இந்த ஏகாதச ருத்ரர்களை நாம் நினைக்கிறதுனாலேயே நன்மை வரும். இவா தான் இந்த உடம்பை பண்ணி கொடுத்தவா. என் வீட்டை கட்டி கொடுத்த கொத்தனார் எப்படி இருப்பார்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா கட்டி விட்டார் அந்த வீட்டை. உதாரணத்துக்கு சொன்னேன், என் வீட்டு கதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு சின்ன 4 வயசில் கட்டியிருக்கானோ, எனக்கு 50 வயசாக போகுது. அதனால் 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மேஸ்திரியை பார்ப்பேன். அவன் யாருன்னு எனக்கு என்ன தெரியாது, ஆனால் அவர் கட்டி கொடுத்து தான் நான் அதில் என்ன குடியிருக்கேன். அந்த மாதிரி நான் இருக்கிற வீட்டுக்கு கூட இப்போ யாரு கூட சம்மந்தம் இருக்கே? காசுனால அப்பாவனுடைய சம்மந்தம் இருக்குது, இடத்துனால எவன் விற்றுட்டு போனானோ அவன் சம்மந்தம் இருக்குது, கட்டி கொடுத்ததுனால மேஸ்திரி சம்மந்தம் இருக்குது, எலக்ட்ரிஷியன் கொடுத்ததுனால அவனோட சம்மந்தம் இருக்குது. இப்போ வரைக்கும் நான் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணி நான் வச்சுக்கிறேன். அப்போ எனக்கும் புற உலகிற்கும் என்ன இருக்குது? ஒரு சம்பந்தம் இருக்குது. அது மாதிரி இந்த உடலுக்கும் 33 கோடி தேவர்களுக்கும் அகமாகவோ புறமாகவோ சம்பந்தம் என்ன இருக்குது. அவர்களுடைய உதவியால் தான் அது இயங்குகிறது, அவர்கள் உதவியால் தான் அது உற்பத்தியானது, அவர்கள் உதவியால் தான் அது பிரிந்து இறைநிலையை அடையும். அதனால் அந்த தேவதைகளை நாம் வணங்கி சரீர நலனை போற்ற பிரார்த்திப்போமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. அடுத்த வார சிந்தனையாக அஸ்வினி தேவர்கள். இந்த 8ன்னு பார்த்தோம், இந்த 33 எல்லாத்தையும் பார்த்துன்னு வந்துட்டோம். இப்போ இந்த 2 அடுத்த வாரம் சிந்திப்போம். ஏன்னா நம்ம சரீரத்தில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது, அதெல்லாம் நாம் தெரிஞ்சு நம்ம தியானம் பண்ணினால் நம்ம சரீரங்கிறது என்னன்னு என்ன தெரியும். இறைவன் ஒரு விலைமதிப்பற்ற சொத்தை, ஒரு ராஜ்யத்தை நமக்கு அங்க தேசம்னு சொல்கிறார். எவ்வளோ அழகாக நுட்பமாக வைக்கிறார் பாருங்கள் வியாசர். இந்த உடம்புக்கு பேர் என்ன? அங்க தேசம். அவன் கர்ணனுக்கு பேர் என்ன? கொடையாளி. அவன் யாருக்கு பிறந்தவன்? சூரியனுக்கு பிறந்தவன். யோசிச்சு பாருங்கள், சூரியனுக்கு பிறந்தவன். சூரியன் வந்து சாட்சி, கர்மசாட்சி. கர்மசாட்சின்னு சூரியனுக்கு பேர். அப்போ பாவ புண்ணிய கர்மா, இந்த உடலை கொண்டு ஈட்டிய பாவம் புண்ணியத்தினுடைய கர்ம வடிவம் தான் கர்ணன். அவனுக்கு கொண்டு தான் மோட்சம். அவங்ககிட்ட தான் சுவாமி வாங்கிக்கிறார், எல்லா தர்மத்தையும் வாங்கிக்கிறார், அந்த கர்மாவை முடித்து மோட்சத்துக்கு அனுப்புகிறார். அப்போ ஆன்மா எது கூட சம்மந்தப்பட்டிருக்கு? அஷ்டவசுவில் ஒரு பண்பு உடைய ஒரு பண்பு கூட சம்மந்தப்பட்டிருக்கு. இது மாதிரி பல ரகசியங்களை மகாபாரதத்தில் சொல்லியிருக்கான். நாம் தொடர்ந்து இனி காண்போம். அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. திருக்கடையூரில் நம்ம சிவன் சன்னதிக்கு போகிறோமோ இல்லையோ, சிவன் சன்னதிக்கு போய் அந்த கோபுரத்துலேயே ஓட்ட மாதிரி ஒன்று இருக்கும், அந்த சந்து மாதிரி, அதில் அதிகார நந்தி இருக்கும். அதை அப்படியே சுற்றினீங்கன்னா மார்க்கண்டேயர் பூஜை பண்ணதாக சொல்லப்பட்ட லிங்கம்லாம் சொல்லுவாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுப்பிரமணியருடைய சன்னதி இருக்கும். சுப்பிரமணியர் சன்னதியை தாண்டினீங்கன்னா லக்ஷ்மி மூதேவி அந்த சாமி இருக்கும் அது உள்ள. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடராஜா இருக்கும். அந்த நடராஜாவை தாண்டி வந்தீங்கன்னா ஓவியங்களை போட்டிருப்பாள். இந்த திருக்கடவுர் தலப்புராண ஓவியங்கள் அந்த இதில் வரும். அதில் வரும்போது முன்னாடி இந்த சாமி இருக்கும், கருங்கல்ல அப்படி அமைச்சிருப்பாங்க. திருவுருவத்தோட கருங்கல் திருமேனியே இருக்குது. அந்த திருவுருவத்தில் அப்படியே இருக்கும். இங்கே 2, அங்கே 2, அங்கே 2, அங்கே 2ன்னு வச்சுருப்பாள். அப்படி வச்சுருப்பா. இந்த பக்கம் 2 இருக்கும், இந்த பக்கம் 2 இருக்கும், இந்த பக்கம் 2 இருக்கும், அந்த பக்கம் 2 இருக்கும். அது தனியாக இருக்கிறதுனால அது அவ்வளோ கூர்ந்தாய்வு செய்ய நமக்கு மனசு வரல. சிவாய நம. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.